இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் பர்சன் சொல்லலாம். அதாவது ஜிம் கோச்சா இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டு கிரேவிங்ஸ் இருக்கும்போது எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ப்ரௌனியில் வந்து பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருப்பேன். ஜாகரி வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்வீட் கண்டென்ட்டே உங்களுக்கு தெரியாது இருக்குன்ற மாதிரி. பட் அதோட டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், அந்த பட்டர் ஷீட்டில் கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்டிக்கியே ஆகியிருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ரௌனி. நீங்கள் ஏன்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரௌனி நம்மக்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாகரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலாக சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே ஹெல்த்தி வெர்ஷன் ப்ரௌனின்னு சொல்லலாம். ஸோ நட்ஸ்லாம் டாப்பிங் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg அளவில் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ கேக்குமே கேட்டிருந்தாங்க. ஸோ டீ கேக்கில் நம்ம சுகர் போடாமல் பண்ணவே முடியாது. ஐ மீன் ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ணால் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. பட் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கு சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், எனக்கு சுகர்லெஸ்ஸாக இருந்தால் போதும்னாங்க. ஸோ நம்ம சுகருக்கு பதிலாக ஜாகரி நாட்டு சக்கரை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப மினிமலாக நம்ம ஒரு 90% யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 20% தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஸ்வீட் கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம சாப்பிட்டு பார்த்தா கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும்.